உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, இன்றைக்கி ஒரு துன்பியல் நிகழ்வு நடந்துருச்சு. இஸ்மாயில் அணியே அமாஸோட முக்கிய தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கார், படுகொலை செய்யப்பட்டிருக்கார். யாரால் அப்படின்னா இஸ்ரேல்ன்ற தீவிரவாதி நாட்டால், யூதர்களால், இந்த யூதர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். யார் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எங்கே படுகொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஈரான் தான் நம்மளுக்கு ஒரு காவலனாக இருப்பான், பாதுகாவலனாக இருப்பான் அப்படின்னு பார்த்தா அந்த ஈரான் நாட்டிலே வச்சு சாவடிக்கிறாங்க. அந்தமாரி தான் தொடர்ந்து இப்போ நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே ஒரு ஹெலிகாப்டர் விபத்து, நம்ம பேர் என்ன, இப்ராஹிம் ரைசி. இப்போ இப்ராஹிம் ரைசி அவங்க கூட இருந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேருக்கு மேலே அந்த ஹெலிகாப்டர்லேயே சாவடித்தாங்க. அதே போன்று இப்பயும் அதுக்கு முன்னாடி நிறையா ஈரானோட தலைவர்களை தொடர்ந்து கொண்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த உலகம் என்ன பேசும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாவரங்களெல்லாம் விட்டுரும். சாவரங்களாம் தீவிரவாதிங்க. யாரெல்லாம் கொலை பண்ணுறானோ அவளாம் ரொம்ப நல்லவன். ஒருத்த போராடி சாவான், அவளாம் தீவிரவாதி. தீவிரவாதி கொண்டுட்டாங்கப்பா. அமெரிக்கா ரொம்ப நல்ல நாடு. இஸ்ரேல் அது பற்றியா, அக்டோபர் 7 அடித்தாங்க, அதுக்காக திருப்பி அடிச்சிட்டாங்க பற்றியா. இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க எல்லா ஊடகங்களும். ஏன்னா எல்லாமே அவங்க கைகூலிகள். அப்போது இந்த அக்டோபர் 7 ஏன் தாக்குதல் நடந்துச்சு அப்படின்ற வரலாறு தெரியணும்ல. அதை பற்றி எந்த நாயும் பேசாது, எந்த ஒரு அறிவுள்ள முண்டமும் பேசாது. ஆனால் என்ன பேசிகிட்டு இருப்பான் உட்காந்துக்கிட்டு, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து பேசிகிட்டு இருக்கான் ஒரு மடையன். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய தீவிரவாதிகள் எல்லாத்தையும் அழிச்சாச்சு பார்த்தீங்களா, இஸ்ரேல் மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. ஆமாம், இஸ்ரேல் மட்டும், இஸ்ரேல்ன்ற உள்ளே இருக்கிற இஸ்ரேல் என்ற நாடு நேற்று முளைச்ச காலம், அதுக்கு அவங்க பேர் வச்சு கொண்டான் அவன். அந்த நாடு பாலஸ்தீனியர்களுடையது. இதான் வரலாறு சொல்லுது. அந்த நாட்டை எங்கேயோ இருந்து குடியேறிய இந்த யூதர்கள் நிலத்தை அபகரித்து வச்சுக்கிட்டு அங்கே இருந்த பாலஸ்தீன மக்களை அடிமையாக அடித்து எல்லாத்தையும் கொண்டு விட்டு அடிமையாக சிறுக ரோத்சைல்டு இன்னும் நிறைய நாய்கள் சேர்ந்து நிலத்தை சிறுக வாங்கி நிலத்தை உருவாக்கி இங்கிலாந்தின் துணையோட, அமெரிக்காவின் துணையோட. ஏன் இதெல்லாம் நடந்துச்சு? எப்படி அமெரிக்கா உதவுது, எப்படி இங்கிலாந்து உதவுது? முதல் உலக போரில் ஹிட்லர் யூதர்களை எவ்வளோ கொன்னார்? எதுக்காக கொன்னார்? கொன்னது என்ன கொஞ்சம் தான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறான், அவ்வளோ பேரை கொண்டுட்டான்றான். ஒரு 1000 பேர், 2000 பேர், ஒரு 10,000 பேர் கூட வச்சுக்கோங்களேன். கேட்டால் 60 லட்சம் பேருன்றான். ஏன்டா அப்போ ஜெர்மனியோட மக்கள் தொகை என்ன, 60 லட்சம் பேரா? அப்போது அத்தனை பர்சன்டேஜ் இருக்கீங்களா? இன்றைக்கி எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் இருக்கீங்க உலகத்தில்? 1% இருக்கீங்களா நீங்கள்? யூதர்கள் 1% இருக்காங்களா? ஆனால் அன்னைக்கு 60 லட்சம் பேர். எத்தனை கோடி இருக்கீங்க? ஆரம்பிச்சா 1 கோடி தாண்டி போவீங்களா அவங்க மக்கள் தொகையில்? யூதர்களே 1 கோடி தாண்டி போவீங்களா? இப்போ குழந்தை பெற்றுக்கிறீங்க. மற்றவங்க எல்லாத்தையும் குழந்தை பெக்காமல் ஆக்கிட்டு இப்போ 10, 15, 20ன்னு பன்னிக்குட்டி பேர் போட்டு வச்சுட்டு இருக்கீங்க குழந்தைங்கள. ஆனால் நாங்கள் இங்கே ஒரு குழந்தை பிறக்கிறதே சிரமமாக இருக்குது. அந்தமாரி நிலைமையை உருவாக்கி வச்சுருக்கீங்க மற்ற நாடுகளில். ஏன்னா தன் இனம் வளரணும், மற்ற இனம்லாம் அழியணும். அது உங்கள் சித்தாந்தம், கொள்கையாக இருக்குது. எல்லா நாட்டிலையும் அங்கேருந்து ஹிட்லர் அடித்த அடியில் பாதி பேர் தப்பிச்சு கப்பலில் ஏறி வந்தான். வர்றவன் ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறானே, நாடு இல்லாமல் அலையிறானே அப்படின்னு தங்கி கூடான்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இடமும் சாப்பாடும் கொடுத்த பாலஸ்தீனர்களை இன்றைக்கி அவங்கள அகதிகளாக்கி இன்றைக்கி அவங்கள கொண்டுட்ருக்கீங்க. அந்த நிலத்தை பிடுங்கிக்கிட்டு அந்த மக்களை கொண்டுட்டு, குழந்தைகளை கொண்டுட்டு, அவங்களை கொண்டுட்டு எங்களை அடிச்சிட்டாங்க, திருப்பி அடிச்சிட்டான்னு சொல்கிறீங்க. எங்கேருந்து வந்த அனாதிகள், பிச்சைக்கார நாய் அகதிகள் நீங்கள். பாலஸ்தீனத்தை அபகரித்து கொண்டு, திருடி கொண்டு எங்கள் நாடுன்னு சொல்கிறீங்க. உங்களோட வலிமையை அதிகப்படுத்திட்டு இன்னைக்கு பேசுகிறீங்க எங்கள் நாடு, இது எங்கள் நாடுன்னு. உங்களுக்கு தான் நிலமாடா இல்லை, எல்லா இடத்துலையும் ஊடுருவி இருக்கீங்களே, அங்கே போய் வாழ வேண்டியதானே? ஏன்டா பாலஸ்தீன நிலத்தை பிடுங்குறீங்க?
ஏதோ உலகத்தில் வந்து போர் நடக்குது அப்படின்னா நீங்கள் வேற யாரை இதை வேற எடுத்து பாருங்க. இந்த அணுகுண்டு தயாரிப்புக்கு யார் காரணம் பாருங்க. வேர்ல்டு வார் 1 இருக்கட்டும், உலக போர் 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், இது நடந்ததுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாருங்க. எல்லாம் இந்த யூதர்கள். மற்றவங்க சண்டை போட வச்சு அதில் பணம் சம்பாரிச்சு தனக்குன்னு ஒரு நாட்டை, பழங்குடி மக்களை வந்துட்டு, காட்டுவாசி மக்களை அமெரிக்காவில் அழிச்சு, செவிந்தியர்களை அழிச்சு அந்த நிலத்தை வந்து பிடுங்கி இன்னைக்கு வந்து அமெரிக்கான்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றி நாங்கள் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு யார் அவர்கள் அங்கே இங்கேருந்து அந்த ஐரோப்பா கண்டத்துலேருந்து அங்கே ஓடிப்போன கொஞ்சம் கூட வந்து இதில் தீவிரவாத நாடாக மாற்றியிருக்கிற அமெரிக்கா மக்கள், அங்கே இருக்க மக்கள், எல்லா மக்கள் கலந்துருக்கான். இப்போ ஆனாலும் அங்கே இருக்க கருப்பு மக்களும் போய் கலந்துருக்கான். இந்த லாய்டு ஆஸ்டின், அமெரிக்காவோட வெளியுறவு அந்த இராணுவ துறை அமைச்சராக இருக்கானே, அவர் கருப்பன் தானே. நிறத்தை ஏன் சொல்கிறேன்? ஆனாலும் யாருக்கு முன்னாடி நிற்கிறான்? யூதனுக்கு சப்போர்ட் பண்ணுறான். ஏன்னா அவன் பதவி எதுக்கு தெரியாது. ஒபாமா என்னத்துக்கு பண்ணான்? யாரை போய் கொன்னான்? யார் அவன்? கருப்பன், ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவன். ஆப்பிரிக்கா நாடு, அங்கே இருக்க கண்டத்தில் இருக்க மக்கள் எல்லாமே வந்துட்டு பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்க அமெரிக்காவில் இருக்க கருப்பர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறான்? அந்த இராணுவத்தில் இருக்கிற கருப்பர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறா? எத்தனை யூதன் வந்து அந்த இராணுவத்தில் வந்துட்டு போயிட்டு அங்கே சண்டைக்கு போகிறான்? அங்கே இருக்க கருப்பர்களை, அங்கே இருக்க இவங்களாம் அனுப்பிவிடுறது. ஒலிம்பிக்கா, கருப்பர்களே நீங்கள் போங்க, நல்லா ஓடுங்க, நல்லா மாடு மாரி ஓடுங்க, நல்லா ஜம்ப் பண்ணுங்க, உடம்பு வளர்த்து வச்சுருக்கீங்களா, இப்போ செய்யுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அரசியல் பதவியில் அங்கங்கே உட்காந்துக்கிட்டு நாட்டை வந்து அடிமைப்படுத்திக்கிட்டு இந்த முட்டாள் மக்களை ஆண்டுக்கிட்டு மற்றவங்களை தான் ஆட்டு செம்பேடுகளாக வச்சுக்கிட்டு நீங்கள் மட்டும் மெய்ப்பர்களாகவே இருப்பீங்கல்ல. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து இஸ்மாயில் அனியாவை நீங்கள் வந்து கொண்டிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேரை கொண்டிருக்கீங்க. கொன்னாக்கா முடிஞ்சிருமா? எல்லாமே முடிஞ்சிருமா? இது ஒரு தீர்வா? ஒரு தலைவர் போனால் அது பின்னாடி இன்னொரு தலைவர். அங்கே நிற்கிறது என்ன அப்படின்னா கொள்கை, கோட்பாடு, தத்துவம், நியாயம், தர்மம் எதுவோ அது அதுக்காக மக்கள் வந்துக்கிட்டு தான் இருப்பான். கடைசி அந்த பாலஸ்தீனத்தில் கடைசி இல்லை, இஸ்லாத்தில் கடைசி எப்படி அழிப்பீங்க? காசாவை அழிச்சிருவீங்க, அழிச்சாச்சு. அடுத்து பாலஸ்தீனம் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் வந்துடும். அதாவது இஸ்ரேல், இன்னைக்கு இஸ்ரேல்னு சொல்லிக்கிற அந்த பழைய பாலஸ்தீன நாடு வந்து உங்கள் கண்ட்ரோலில் போயிடும். அடுத்து வாழ்ந்துருவீங்களா? உயிரோட வாழ்ந்துருவீங்களா? நீங்கள் விட்டுருவாங்களா? அப்போது நீங்கள் வந்து ஏமன் அடிக்கிறான், ஏமன் அங்கே இருக்க வந்து அன்சாருல்லா அவங்க அடிக்கிறாங்க. அங்கேருந்து அங்கே போய் ஏமனை முடிச்சிருவீங்களா? ஏமனை அடிச்சிருவீங்க, ஓமனை அடிச்சிருவீங்க, எல்லாத்தையும் அடிச்சிருவீங்க. அடுத்து ஹிஸ்புல்லா, லெபனான், அங்கே போய் அங்கேயே அடிச்சிருவீங்களா? ஏண்டா எல்லா நாடையும் அழிச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க, உட்காந்துல வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? எப்படி உங்களுக்கு அந்த திறமை திமிரு வந்துச்சு? அறிவியல் ஆயுதம் வந்து உங்கள் கையில் இருக்குது, அதை வச்சுட்டு குதிக்கிறீங்க. ஐஎன் டூம்ன்றீங்க, F-35, S-16 அப்படி எப்படின்னு பெருசாக வந்து இது பண்ணிக்கிட்டு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருந்த இடத்துல வந்து பட்டனை தட்டி விளாட்றீங்க. இதோட வீரம். ஒரு செகண்ட், ஒரு நொடியில் ஒரு ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்டால் அடுத்த நிமிடம் உங்கள் கதி என்ன ஆகும்? ஏற்கனவே உலகத்தின் அழிவு ஆயுதமாக வந்து அணு ஆயுதங்கள் இருக்கு, அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு எல்லாமே வந்து இருக்காங்க. இந்த மாரி செஞ்சுட்டு இருந்தா உங்களுக்கு அழிவு அணுவால் தான் இருக்கும். ஆனால் அந்த நாட்டில் வந்து மற்றவங்க வாழணும்னு பார்க்குறோம். அது வந்து அந்த தாய் மண்ணை பாதுகாத்து உங்களை விரட்டிட்டு அந்த இடத்துல வந்துட்டு மக்கள், பாலஸ்தீன மக்கள் வாழணும். அதுக்காக அணுகுண்டை பயன்படுத்தாமல் இருக்காங்க. ஈரான்கிட்ட இல்லையா? ரஷ்யா கொடுக்கலையா? ரஷ்யா தான் கொடுத்துச்சுன்னு உங்கள்கிட்ட வந்து எவிடன்ஸ் இருக்குமா? இருக்காது. கொண்டு வந்து போடணும்னா போட்டுடலாம். ஈரான்லேருந்து கொண்டு வந்து அடித்தாங்களா இல்லையா? ஆனால் இடையில உட்காந்துருக்கு. இங்கேருந்து அமெரிக்காவுக்கு என்னடா வேலை? அங்கே என்னடா வந்து உங்களுக்கு முகாம்? அங்கங்கே வந்துட்டு வந்து முகாம் போட்டு வச்சுருக்கீங்க. உங்கள் இராணுவ முகாம் அங்கே என்னடா வேலை? கூடாரம் போட்டு வச்சுருக்கீங்க. அமைதியை காக்கிற பெரிய வந்து நாயவான்கள், உலகத்துக்கு அனைத்து துன்பத்துக்கும் காரணமாக இருக்கிற யூதர்கள், அது பின்னாடி இருக்கிற நாடுகள் யாராக இருந்தாலும் அவங்க தீவிரவாதி நாடுகள். ஒரே வரி. அப்போ யாரெல்லாம் பின்னாடி இருக்கான்னு பாருங்க. பிரான்ஸ், ஜெர்மனி, அந்த நாட்டு மக்களை நான் சொல்ல, அந்த நாட்டில் இருக்கிற யூத இனத்தை ஒளிஞ்சு கொண்டு அந்த நாட்டுக்குள்ளார இருந்துக்கிட்டு அரசியல் அதிகாரத்தை கையில் பெற்றிருக்கிற நாடுகள். அப்போ அமெரிக்காவில் இருக்கான் அப்படின்னா அது பின்னாடி வந்து யூதம் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அங்கே ஏகப்பட்ட உலகத்தில் அதிகமான வந்துட்டு ஆயுதங்கள், அழிவு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் எங்கே இருக்குது? அமெரிக்காவில் தான் இருக்குது. டாப் 10 போட்டு பாருங்கள், எல்லாம் அமெரிக்காவில் இருக்குது. அது உற்பத்தி பண்ணுறது எது? 2ஆம் உலகப் போரில், முதல் உலகப் போரில் வியாபாரம் பார்த்து பணத்தை ஏற்றி வச்சுருக்கீங்க. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த ஆட்டை ஆடுறீங்க. உங்கள் பொருளாதாரம் சிதைக்குது.
பிரிக்ஸ் வருது, உங்கள் டாலர் மதிப்பு குறையுது, உங்கள் ஐரோப்பா நாடு எல்லா நாடுகளோட பொருளாதாரம் அழியுது. நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் இதுமாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, எல்லாத்தையும் கொண்டுகிட்டே இருப்பீங்க, எல்லாம் வெடி பார்த்துட்டு இருப்பாங்களா? எத்தனை நாளைக்கு தான் உங்கள் காலை கழுவி இந்த சவுதி அரேபியா மன்னன் வந்து சாணியை குடிக்கிறான்னு பார்ப்போம். கத்தாராக இருக்கட்டும், ஜோர்டானா இருக்கட்டும், எகிப்தா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்துட்டு இந்த துன்பத்துக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் ஒற்றுமை இல்லை. இஸ்மாயில் அனியா போயிட்டு ஒற்றுமைக்காக வந்து எல்லாத்தையும் பாடுபடுறாரு. போயிட்டு டே பாருங்கடா, நம்ம வந்து சன்னியாக இருக்கலாம், சியாவாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஆனால் நம்ம அல்லாடா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் கேட்குறான், எந்த அல்லாஹ் வந்து காப்பாற்றலையே? அல்லாஹு அக்பர் கத்தனா மட்டும் போதுமா? கடவுள் வந்து காப்பாற்றலையே? எந்த கடவுள் வந்து காப்பாற்றலையே? எத்தனை குழந்தைகள் 40,000 தாண்டி போயிட்டு இருக்கு உயிரிழப்புகள். அவன் என்ன சொல்லுவான், எங்கள் அகதிகளை இப்போ எங்கள் பிணை கைதிகளை பிடிச்சிட்டு வச்சுருக்கீங்க. எத்தனை பிணை கைதிகள் பிடிச்சிட்டு போய் வச்சுருக்காங்க? அதுக்கு வந்து இது ஈடாகுமா? சரி விட்டுட்டா எங்களை விட்டுருவீங்களா? எங்களை வாழ விட்டுருவீங்களா? இது ஒரு காரணம் அவனுக்கு. டே இது நாடே மண்ணே இல்லடா, நீ ஒரு வந்து குடியேறி வந்தேறி வந்துக்கிட்டு இங்கே வந்து இங்கே மக்களை வந்து கொண்டுட்டு இருக்கிய, உன்னை எப்படி ஏற்றுக்கலாம்? இந்த உலக நாடுகள் எல்லாம் நியாயம் தர்மம் பேசுகிறவன் எல்லாம் வந்தீங்கன்னா வாழணும் ஒழுங்கா. நீ வந்து எங்களே ஆளுன்னு நினைக்கிறீல்ல, இங்கே ஆண்டு இருக்கு. அதெல்லாம் சிக்கல். நீ மட்டுமா ஆளணும், எங்களை வந்து சாகணுமா? யூதர்களே, கார்பரேட் கம்பெனிகளே, இலுமினாட்டிகளே, உங்களை இந்த பூமியிலிருந்து அழிக்கணும். இந்த சித்தாந்தத்தை, இந்த கொள்கையை வச்சுக்கிட்டு, அதாவது தான் மட்டும் வாழணுன்ற எண்ணம் கொண்ட இந்த எண்ணமுடைய மக்கள் கொலை செய்யப்பட வேண்டும், படுகொலை செய்யப்பட வேண்டும். இந்த போல எப்படி ஈரோட அதிபர் இப்ராஹிம் ரைசியை கொண்டீங்களே ஹெலிகாப்டரில் போய் வச்சு, அது போல் அதுக்கு முன்னாடி இருந்த ஏகப்பட்ட படை தளபதிகள் முக்கிய தலைவர்களை கொண்டீங்களே, அது போல சதாம் ஹுசைனை கொண்டீங்களே, முகமது கடாஃபியை கொண்டீங்களே, எவ்வளோ தலைவர்கள், எவ்வளோ பேர் செத்தவன் எல்லாம் பார்த்தீங்க கேட்டீங்கன்னா இஸ்லாமியர்களாக இருக்கான். கொன்னவன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூதர்களாம், அது பின்னாடி இருக்க பின்புலத்தில் என்கிற தீவிரவாத அமைப்புகளாகவும் இருக்குது. யார் தீவிரவாத நாடுன்னு புரிஞ்சுக்கோங்க, உலக மக்களே புரிஞ்சுக்கோங்க. இங்கிலாந்து, அமெரிக்கா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, இங்கே இன்னும் சில நாடுகள், இதில் முக்கியமான நாடு யூதர் தலைமையிடமாக செயல்படுற இஸ்ரேல். இவங்க தான் இதில் இருக்க முக்கிய தலைவர்களை மட்டும் நம்ம இதே மாதிரி தாக்குதல் பண்ணி கொன்னால் என்ன? நான் சொல்கிறாங்க கொன்னால் என்ன கேட்குறாங்க. ஏன்னா எங்கள் உயிரெலாம் மயிருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அங்கே சாவுகின்ற பச்சை இளம் குழந்தைகள், அந்த உயிரெலாம் வந்து உங்களுக்கு ஒரு பொருட்டாவே இல்லை. தலைவர் உயிர், இவர் பாலஸ்தீனத்தின் உச்ச தலைவர் அவரை கொண்டுட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை டெய்லி ஒரு 40 பேரை 100 பேரை சாவடிக்கிறீங்களே காசாவில். நானும் இதை பார்த்து மனம் வெதும்பி போய் விட்டுடுறேன். நான் போனால் போடா சாவுங்கடா, எல்லாம் ஒற்றுமையிட்ட முண்டங்களே சாவுங்க. நாளைக்கு உங்களுக்கும் வந்து இது நடக்கும்போது பக்கத்து வீடு வந்து தீப்பத்தி எரியும் போது சிரிச்சிட்டு இருந்த நாய்களே, உங்கள் வீடு தீப்பத்தி எரியும் போது யார் இருப்பா பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த கேள்வி இருக்குல்ல, அது வரும் பாருங்க. சவுதி அரேபியா வெடிக்கப்பார், துருக்கி எர்டகா நீ வெடிக்கப்பார், எகிப்து வெடிக்கப்பார், ஜோர்டான் வெடிக்கப்பார். ஒற்றுமையா இல்லை உங்கள்கிட்ட? இஸ்லாம் மதம் என்ன மயிர புடுங்கியிருக்கு உங்களுக்கு? என்ன சொல்லியிருக்குடா உங்களுக்கு? எதுக்குடா உங்களுக்கு பைபிள்? எதுக்குடா படிக்கிறீங்க? அவன் பாடுறா தோரான ஒரு புத்தகத்தை தூசி தட்டி வச்சுக்கிட்டு, அதில் கதாவனை எழுதி வச்சுக்கிட்டு, அவனே வச்சு அறிவியல் வளர்த்து வச்சுக்கிட்டு, அவன் அந்த அறிவியலை வச்சு உங்களை ஈஸியாக தாக்கி அழிச்சிட்டு இருக்கான் ஆயுதத்தை வச்சு. ஒரு அயன் டோம் இருக்கா அவங்கள்ட்ட? அவங்களால ஒரு ஆயுதம் கண்டுபிடிக்க முடியுதுன்னா உங்களால ஏன் முடியல? தடுப்பு ஆயுதம் ஏன் தயாரிக்க முடியல? அவங்களுக்கு இருக்க அறிவு, உங்களுக்கு அறிவு எங்கே போனது? ஏன்னா பிரிச்சாலும் சூழ்ச்சி, அதனால நீங்க அழிந்து போனீர்கள். உங்களுக்குள்ளாரே யுத்தம். சியாவா சன்னியா, நீ பெரியவனா நான் பெரியவனா, இஸ்லாமியனா இதுவா? இதுக்கு இடையில வந்துட்டு அவன் வந்து அங்கங்கே ஆட்டையை போட்டு கிறிஸ்தவத்தையும் முழுங்கிட்டான். இங்கே இருக்க வந்துட்டு நான் எஸ்கே தான் பேசுகிறேன் பிரதர், உங்கள் அம்மா அப்பா நல்லா வச்சுக்காங்க, உங்கள் அம்மா அப்பா நல்லா வச்சுக்க சொல்கிற தகுதி இருக்கடா நாய எஸ்கே.
அந்த நாய் சொல்லுது உங்கள் அம்மா அப்பாவை எல்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவனெல்லாம் இமிடியேட் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறான். ஏன்னா எரிச்சலாகுது அவன் வீடியோ. அவன் வீடியோவை நான் பார்ப்பேன். ஏன்னா எதிரிகள் என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியும். அவளாம் கைகூலி. இங்கே 200 யூபிஸ் இருக்கிறது போல் இஸ்ரேலின் கைகூலி அவன். இங்கே உட்காந்து தமிழில் வந்து பிரபகண்டா பண்ணிட்டு இருக்கான். இங்கே இருக்க லாபியை பரப்பிட்டு இருக்கான். யூதர்கள் ரொம்ப நல்லவர்கள், இஸ்ரேலுக்கு ரொம்ப நல்லவர்கள்ன்ற மக்கள்கிட்ட வந்து ஏமாற்றி கதைகளை பரப்பிட்டு இருக்கான். ஏண்டா நீ சொல்லலாம், வரலாறு போய் சொல்லுமா? எஸ்கே, வரலாறு போய் சொல்லுமா? மக்களே, இதுக்கு ஒரு தீர்வு வேணும். ஹமாஸ் யாரு? விடுதலை வீரர்கள், விடுதலை போராட்ட வீரர்கள். அவங்க நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்கள். அவங்கள போயிட்டு தீவிரவாதம் பேசிட்டு இருக்கான் இந்த தருதலைங்க. இங்கே இருக்க நாடுகள் எல்லாமே டிவியில் இருக்க அமாஸ் 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 அமாஸ்ன்றாங்கடா. பலஸ்தீனத்தின் தலைவர் அந்த இஸ்மாயில் அனியா, அவர் யாரு? முன்னாள் பிரதமர். ஒரு பிரதமரை கொண்டு இருக்கீங்க நீங்க. எப்படி ஆயுதம் உங்கள் ட்ரோன் இருக்கு, இருந்த இடத்துல இருந்து ரிமோட் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு சும்மா சின்ன பிள்ளைங்க விளாட்ற இதுமாரி வச்சுக்கிட்டு இது ஓட்டுறீங்க நீங்கள். இதுக்கு அமெரிக்காவில் இருக்க நாடுகளில் இருக்கிற ஆயுதங்களையும் வளங்களையும் பயன்படுத்திக்கிறீங்க அங்கே உள்ளே பூந்துக்கிட்டு. யூதர்களே, நீங்கள் தான் தீவிரவாதிகள். யூதர்களே, உங்களால் மற்ற யூதர்களும் நல்ல யூதர்களும் பாதிப்படைக்கப் போகிறார்கள். ஒவ்வொரு நாட்டில் இருக்க யூதரையும் பிடிச்சி தனியாக கொண்டு போய் ஐரோப்பா கண்டத்தில் போடுவோம். அந்த ஐரோப்பா கண்டை தாண்டி எவனுக்கு வராத, நீ உயிரோடு இருக்கணும்னா அங்கே போ அப்படின்ற ஒரு நிலைமை வரப்போகுது பாருங்க. அமெரிக்காவாக இருக்கட்டும், அங்கே இருக்க வெள்ளக்கார பன்னிகள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் ஐரோப்பா கண்டத்தில் போடுவோம். அந்த அந்த ஐரோப்பா கண்டத்தில் போட்டு அங்கே வாழ், நீ உயிரோட வாழ்னா வாழ், அங்கே வாழ். அதை தாண்டி நீ வெளியே வந்தா உனக்கு சாவுதாண்டா. அது யூத மதத்தை ஏற்றுக்கொண்டு எவனாச்சும் வெளியே வந்தா செத்தீங்கடா நீங்கள். நீங்கள் வந்து அரேபியில் வந்துட்டு அரேபிய மதம் ஏற்றுக்கிட்ட மாதிரி ஊரை ஏமாற்றிக்கிட்டோ, இல்லை வந்து இங்கே கிறிஸ்தவ மதத்தை ஏற்றிக்கிட்ட மாதிரி ஊரை ஏமாற்றிட்டோ நீ இப்படி வரலாம். அதை கூட நாங்கள் ஏற்கிறோம். வா, வந்து நீ ஏதாவது செயல்பாடு ஈடுபடுவில்லை, நீ யார், உன் செயல்பாடு என்னன்னு பார்த்து திருப்பி முடிச்சுட்டு போய் உன்னை போட்டுருவோம். அப்புறம் இதை தாண்டி அவனும் வரக்கூடாது. தொடர்பு அறுத்து விட்டுருவோம். இல்லை மீறி இதுனா அணுகுண்டு போட்டு அழிச்சிருவோம். இந்த பூமிக்கு தேவையில்லாதவர்கள் இந்த யூதர்கள். இவர்கள் தீவிரவாதிகள். நான் சொல்கிறேன், இந்த யூதர்கள் அழிந்தால் மட்டும்தான் இந்த பூமி அமைதியாக இருக்கும். ஏன்னா அவங்க சுயநலவாதிகள். மற்றவங்களை அழிச்சிட்டு தான் மட்டும் வாழ்ன எண்ணம் உடையவங்க. அவன் மட்டும் 10-20 பிள்ளைகளை பன்னிக்குட்டிகளை போல பெற்றுக்கொண்டு அடுக்கி வச்சு கொண்டு இருக்கிறான் வருசலா. அதை டிக்டாக்லையும் இதுலையும் போட்டுட்டு இருக்கான், இன்ஸ்டாலையும் வீடியோ போட்டுட்டு இருக்கான். இருக்கிற நிறுவனங்களோட பொருளாதாரத்தில் அவன் கையில் வச்சுக்கிட்டு இருக்கான். பணத்தை வச்சுக்கிட்டு வட்டி விட்டு ஒவ்வொரு நாட்டோட சுரண்டி அரசியல்வாதிகள் வந்து அனைத்தையும் வந்துட்டு கலவரத்தையும் ஏற்படுத்தி, உள்நாட்டு கலவரத்தை இதை ஏற்படுத்தி, ஐநா சபை ஒன்று யூரா ஏமாத்துற சபையை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உலகத்தையே வந்து ஏமாத்திட்டு இருக்கான். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். சொல்ல போறீங்களா? இந்த மாரி இருக்கிற இந்த நாடுகளை எல்லாத்தையும் வந்து இந்த யூதர்களை எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த பூமியை விட்டு அழிக்க வேண்டிய ஒரு நிலைமை விரைவில் வரப்போகுது மக்களே. நன்றி மக்களே. இந்த மாரி ஒரு கொடுமையான நிகழ்வை வந்து நம்ம வந்து பேசுறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. இதை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்புல்லாவோட முக்கிய ஒரு படை தளபதி அவரையும் இந்த இஸ்ரேல் ராணுவம் வந்து ட்ரோன் தாக்குதலில் அழிச்சிருக்காங்க, ராக்கெட் தாக்குதலில் அழிச்சிருக்காங்க. எதில் போட்டான்? ட்ரோனில் போட்டான்லோ, எதில் போய் சாவடிச்சான்னு தெரியல. ட்ரோனை கொண்டோ ராக்கெட் கொண்டோ இருந்த இடத்துலேருந்து கைடல் மிசைல்ஸ் வச்சோ எடுத்து அடிக்கிறான். இப்போ ஈரான்லேயே அடிக்கிறான். ஈரானில் இருக்க தலைவர்களுக்கு என்ன பாதுகாப்பு? இந்த மசூத் பெசஸ்கியான் அவராக ஒரு இதய அறுவை சிகிச்சை நிபுணர், அதாவது டாக்டர். அவர் ஹார்ட் ஆப்ரேஷன் கூட டாக்டர். அவர் இப்போ தலைவராக வந்திருக்காரு. அவர் இதுக்கு என்ன முடிவு செய்ய போகிறார்? எத்தனை உயிர்களை இன்னும் கொடுக்க போகிறீங்க? என்னடா ஒற்றுமை இது? ரஷ்யா வந்து பெரிய பிடிங்க வந்து காப்பாற்றுவான்னு பார்த்தா அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஏன்டா அவன்கிட்டையுமே வந்து ஆயுதங்கள் இல்லையா? இல்லை சாவுட்டுன்னு வந்து வெடிக்க பார்க்குறான்ல அவனெலாம், சண்டையை மூட்டி விட்டு எல்லாம் பின்புலத்துலேருந்து இந்த வேலை பண்ணுறான்ல. மானங்கட்ட சவுதி அரேபியா நாடே, மெக்கான ஒரு புனித இடத்த வச்சுக்கிட்டு நீ ஊரை ஏமாத்திட்டு இருக்க நாடே, நீ வந்து உலகத்தில் இருக்க மக்களெல்லாம் பொருளாதாரத்தை வந்து ஈர்த்து பெட்ரோலை விற்று எத்தனை நாளைக்கு உயிர் வாழ்ந்துருவ நாடே. வரலாற்றில் உன் பேரெல்லாம் வந்து கருப்பு எழுத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீலாம் வந்துட்டு
இந்த இன துரோகிகள், மத துரோகிகள். நல்வழிப்படுத்துறது தான் மதம். நீங்கள் எல்லாமே கொலை செய்கிறீங்க, அது மதமா? கொலை யார் பண்ணாலும் கொலை தான். கொலை எதுக்கு பண்ணுறான்னு ஒன்று இருக்க வேணாமா?